வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாமா? வெண்டைக்காய் ரைஸ் தான் ஏர் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இது ஒரு மேரினேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறேன். அதுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஓரமாக வச்சிட போகிறேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனியாகவும் காஞ்ச மிளகாவும் எடுத்து மிக்சியில் பச்சையாகவே ஒரு ஓட்டிட போகிறேன். காரத்துக்கு நான் வெறும் இந்த காஞ்ச மிளகாவை மட்டும்தான் போட போகிறேன். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. சாதமும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதையும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வாங்க குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த வெங்காயம் அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா பொரியும் போது அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ வெண்டைக்காவும் எனக்கு 15 நிமிஷத்தில் நல்லா மேரினேஷன் ஆகி ரெடி ஆகிடுச்சு. அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கணுன்றதுக்காக ஒரே ஒரு தக்காளி பழத்தை பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்க போகிறேன். எண்ணெயிலேயே அது தக்காளி பழம் நல்லா ஃப்ரை ஆகும்போது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம கடுகு போட்டுக்கலாம். வானலில் இந்த தக்காளி பழத்தையும் போட்டு நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஃப்ரை கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அழகாக வெண்டைக்காவையும் ஃப்ரைட் ஆனியனையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்து மிக்சிங் டைமில் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ தக்காளி பழங்க இந்த அளவுக்கு எனக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கணுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை போட்டு ஒரு பெரட்டிக்கலாங்க. சாதம் நல்லா உதிரியாக வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் குக்கிங் ரைஸே நீங்கள் போட்டுக்கலாங்க. ஸோ பாருங்கள், இதை போட்டுட்டு எல்லாத்தையும் அழகாக ஒரு பெரட்டிட. இப்போது வெங்காயமும் வெண்டைக்காவும் வச்சுருக்கேன், அதையும் இது மேலே போட போகிறேன். ஸோ இதிலேயே தேவையான அளவுக்கு சாதத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த காரத்துக்கு அதையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த ரைஸு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மேலே கருவேப்பிலையை மட்டும் தூவிடலாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். பசங்களும் நல்லா வெண்டைக்காயில் கொடுத்து சாப்பிட்டேன். இந்த மாதிரி ரைஸில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அடுத்து இது தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா புடலங்காய். பேச்சுலருக்காகவே இது சிம்பிளாக பண்ணலாங்க. புடலங்காவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் வேணாங்க, ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகா, நம்ம காரம் எவ்வளோ சாப்பிடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக உளுத்தம் பருப்புங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த புடலங்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் இதில் போட்டுட்டு எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பை போட்டுட்டு சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. நீங்கள் என்ன வேலை வேணால் போயிட்டு அதுக்குள்ளே பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ளே இந்த புடலங்காய் தண்ணியெல்லாம் விடவே வேணாங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். அந்தளவுக்கு நிறைய எண்ணெயும் நீங்கள் விட தேவையில்லை, கொஞ்சமாக விட்டாலே போதும். அவ்வளோ எம்மையான டேஸ்ட்டு கொடுக்குங்க, உடம்புக்கும் நல்லது. இப்போ எல்லாருமே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் பார்க்குறாங்க. ஸோ நம்மளே வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும், நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டா மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மூடி போட்டு நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் மற்ற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம புடலங்காய் அழகாக ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான், எடுத்து பேக் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை குழந்தைங்களுக்கு சிம்பிளாக பேரண்ட்ஸ் காலில் அவங்க கிளம்பி போகும்போதும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்றைக்கி ஃப்ரைடே இல்லை, ஸோ கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா இங்கே கொதிச்சு வர இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி நுர ஆரம்பிக்கும்ல, அப்போ ஜஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணணும், ஓவர் குக் பண்ணக்கூடாது. எடுத்து இந்த மாதிரி நம்மளுக்கு அழகாக குக் ஆகிட்டு ரெடியாக வருங்க. 2 மினிட்ஸ் போட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ணாதீங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா அதை வடிகட்டி நம்ம உருளைக்கிழங்கை இந்த மாதிரி அழகாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு டர்க்கி டவலில் போட்டு கொஞ்சம் அதில் தண்ணியெல்லாம் இருக்கும், என்ன தான் நம்ம வடிகட்டி எடுத்தாலும். ஸோ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் பார்த்திங்கன்னா அந்த டர்க்கி டவல்லையே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, க்ளீனான டர்க்கி டவலில். ஸோ அது தண்ணியெல்லாம் அழகாக எடுத்துரும். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வானலில் நம்ம எண்ணெயை வச்சிடலாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த டர்க்கி டவலில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கொஞ்சம் கூட அந்த வாட்டரே இருக்காது. ஸோ இப்போ இது அழகாக எண்ணெயில் போட்டு கொஞ்சம் குவான்டிட்டியாக எடுத்து பொரிச்சிக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்கும். இதை பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி அதை போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. திருப்பி எண்ணெயில் போட்டு மிக்ஸ் கொடுத்த பிறகும்
அழகாக பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கரகரன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். இதுதான் எங்கள் வீட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் டேக் கேர். வணக்கம், பபாய்.